ಲಂಬೋದರ ಗಿರಿಜ ನಂದನ ಲಂಬೋದರ ಗಿರಿಜ ನಂದನ ಪೂರ್ಣಕರಿ ಮನ ಕಾಮನ ಪೂರ್ಣಕರಿ ಮನ ಕಾಮನ ಲಂಬೋದರ ಗಿರಿಜ ನಂದನ ಮಮ ಭಾವನ ಸವರ ದೇವನ ಇಂದಿನ ದಿನವೇ ಶುಭ ದಿನ, ಇಂದಿನ ವಾರ சுபவார, இந்தின யோகா சுபயோகான்னு மகான்கள்லாம் சொல்லியிருக்கா. அதன் கருத்து என்னவென்றால், பகவன் நாமாவை என்றைக்கு சொல்லும்படியாகவோ அல்லது கேட்கும்படியான பாக்கியம் கிடைக்கிறதோ அன்றைய தினம் புனிதமான நாள்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லியிருக்கா. அதுவும் ஸ்ரீனிவாசனுடைய மகிமை சொல்லி முடியாது. அப்படிப்பட்ட பெருமாள் ஒரு கல்யாண வைபவத்தை நடத்திக்கிறார் என்றால் பகவானுடைய பூர்ண அனுகிரகம் இருந்தால் தான் அந்தந்த வீட்டில் கல்யாண வைபவம் நடைபெறும். அதனால் நமக்கு என்ன பெருமை என்றால் பகவானுடைய பூர்ண அனுகிரகம் இவாளுக்கு இருக்குது. அதனால தான் நெல்லூர்லேருந்து வந்து இங்கே வந்து சீனிவாச கல்யாணம் பண்ணுறார். ரொம்ப மிகவும் பெருமைக்குரியதாகும். ஏனென்றால் உள்ளூரில் நம்ம எல்லாரும் பண்ணுறோம் தான், இருந்தாலும் அந்த ஊர்லேருந்து வந்து இங்கே வந்து பகவானுடைய கல்யாண விபத்தை கண்டு கழிக்கணும்னு அவ்வளோ அபிமானத்தோடு வந்தது தான் பெருமையை தவிர அவர்கள் வர்றது போகிறது பெருமை இல்லை. அந்த மனசானது அப்படிப்பட்டது. பகவானுக்கு எப்பொழுதும் மனசு தான் முக்கியம், ஒரு பக்தி ஸ்ரத்தை தான் முக்கியம். ஸ்ரத்தையோடு பகவானுடைய நாமத்தை சொன்னாலே போகிறோன்னு சொல்லியிருக்கா. பொதுவாகவே பகவானுக்கு நீ என்ன செய்தியோ உன்னால் முடிஞ்சது மனசால் நினைங்கிறான். மனசில் நினைக்கிறது எனக்கு ஒன்றும் தெரியலப்பா, நான் அவ்வளவு பெருமை வாழ்ந்தவனை இல்லை அப்படிங்கிறா. சரி, உன்னால் தான் பூஜையானு பண்ணுனா அதுக்கும் நான் லாயக்கில்லை, மடி ஆச்சாரம் ஒன்றும் தெரியாது. சரி, உன் சரீரத்தால் என்ன முடியுமோ அதானே செய்யுங்கிறான். சரி, சரீரத்தால் கொஞ்சம் அதானே செய்யலாம். அப்பவும் சோம்பேறி தானே வந்துடுறது. அப்பவும் என்ன சொல்கிறார் பகவான், நீ எப்படி ஆனாலும் சரி, எங்கேயாரும் ஒரு ராமா கிருஷ்ணான்னு சொன்னால் அந்த இடத்துல போயான்னு உக்காரு, அது போகிறோம். அதுவே உனக்கு நான் உனக்கு புண்ணியத்தை சம்பாதிச்சு கொடுக்குறேன். எப்படியானு அந்த பகவானுடைய நாமம் கேட்குமான்னு இந்த எங்கேயானும் கேட்குற இடத்துலையானு போக்காருன்னு சொல்லியிருக்கா. அது மாதிரி பகவானுடைய நாமம் எங்கே சொல்கிறோமோ அதுவே குருக்ஷேத்திரம், அதுவே நல்ல புனிதமான நாள். அதனால் இப்போது 2-3 மணி நேரம் இந்த கல்யாண வைபவம் ஓணாமனா கோவிந்தாங்கிறது கோவிந்தான்னு கூட வரலாம், சொன்னாலும் தப்பில்லை. பக்தியோடு பகவானுடைய நாமத்தை சொல்லி இப்பொழுது கல்யாண வைபவத்தை நடத்துவோமாக. முதலில் விக்னேசம் பஜனைன்னு சொல்லும் பொழுது பிள்ளையார் பூஜை முடிந்து விட்டது என்பது தெரிகிறது. அடுத்தபடியாக சண்டிகை முகூர்த்தான்னு சொல்வது வழக்கம். சுவாசினிகள் முத்து குத்திட்டு போனோம், நாங்கள் பாட்டு பாடுவோம். எல்லார் கையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கோதி கொடுத்து எல்லாரும் பாடுவோம். சுவிரங்க தாமனின்னி சுவி சீதாராமனின்னி சுவிரங்க தாமனின்னி சுவி சீதாராமனின்னி சுவி ಶ್ರೀಧರನ ಪಾರ್ವತಿ ಮನೆಯಲ್ಲಿ ಸುವಿ ಶ್ರೀಧರನ ಪಾರ್ವತಿ ಮನೆಯಲ್ಲಿ ಸುವಿ ಸುವಿರಂಗಧಾಮನಿನ್ನಿ ಸುವಿ ಸೀತಾರಾಮನಿನ್ನಿ ಸುವಿ ಶ್ರೀಧರನ ಪಾರ್ವತಿ ಮನೆಯಲ್ಲಿ ಮೋದ ಕಬ್ಬು
அடுத்தபடியாக பெண்டுகள் கையில சீர் எடுத்துட்டு இப்படியே சுவாமியை பிரதர்ஷனம் பண்ணிட்டு வாங்க. உள்ள மெல்லக வசுதேவ தவ பால அசுர குல கால வசுமதி ருக்மணி சத்யபாமா விலோலா கல்யாண வைபோகமே பத்மாவதி கல்யாண వైభోగమే శ్రీరామచంద్రుడకు శోభనమునేడు ప్రేమతో భక్తులు వచ్చి ఉన్నారు సీతా కళ్యాణ వైభోగమే పద్మావతి కళ్యాణ వైభోగమే పవనజ స్తుతి పాత్ర పవన చరిత్ర పవనజ స్తుతి పాత్ర పవన చరిత్ర రవి సోమ పరనేత్ర రమణీయ கோவிந்தா அடுத்தபடியாக பத்மாவதியை வரவழைத்து காலுக்கு மஞ்சள் இட்டு நலங்கிட்டு பட்டாடை உடுத்தி ஆபரணங்கள்லாம் சூட்டி அலங்காரம் செய்து இப்பொழுது ஹெண்ணு நோடோ சம்பிரமம் நடக்க இருக்கிறது. எல்லாம் பாட்டின் மூலம் உபச்சாரம் சொல்லி, ஹே பத்மாவதி, நாங்கள் என்ன சீர் செஞ்சிருக்கோமோ அதை நீ சந்தோஷமாக ஸ்வீகாரம் செய்து கொள் என்று சொல்லி மனமாற தியானித்து இப்பொழுது பத்மாவதியை அழைக்கிறோம். ಭಾಮಾಮಣಿ ನೀನು ಬಾರೆ ಹಾಸೆಗೆ, ಭಾಮಾಮಣಿ ನೀನು ಬಾರೆ ಹಾಸೆಗೆ, ಮಾಸುರಾಂಗಿಯೇ ನೀ ಬಾರೆ, ಭಾಮಾಮಣಿ ನೀನು ಬಾರೆ ಹಾಸೆಗೆ, ಸರದಿರುಹ ನೀ ಬಾರೆ, ಸರದಿರುಹ ನೀ ಬಾರೆ, ಕರಸವ
Thank you.